நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். But whoever trusts in the Lord is kept safe. மனுஷன் தேவனை நம்புவான் என்று சொன்னால், If a man trusts in God, தேவன் அந்த மனுஷனை பாக்கியவானாய் மாற்றுவார். God will turn him into a blessed person. கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனை கர்த்தர் செழித்தோங்கும்படி செய்வார். God will make a person who trusts in him thrive and flourish. கர்த்தரை நம்புகிற பிள்ளையை கர்த்தர் சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாதபடி உறுதியாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். God will establish one who trusts him like Mount Zion. இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God is willing to teach us about these three things. முதலாவது, கர்த்தரை நம்புகிறவனோ அவன் பாக்கியவான் எனப்படுவான். Firstly, one who trusts in the Lord is blessed. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 84 and verse 12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Lord Almighty, blessed is the one who trusts in you. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Lord Almighty, blessed is the one who trusts in you. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we see in Proverbs chapter 16 and verse 20, விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். whoever gives heed to instruction prospers. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். And blessed is the one who trusts in the Lord. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, When we see in Jeremiah chapter 17 and verse 7, கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. யார் ஒருவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுவார். God will turn one who has his confidence and trust in the Lord, he will turn him into a blessed person. பொதுவாக இந்த உலகத்தில் யாரை இந்த உலகம் பாக்கியவான் என்று சொல்லும் என்றால், Generally, who does the world claim to be blessed? ஒரு மனுஷன் எல்லா வசதியும் உடையவனா இருந்து எந்த குறைவும் இல்லாமல் அவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன குறைச்சல், அவன் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். If a person has all kinds of riches and wealth and all sophistication, ஒரு பெரிய குடும்பம், அநேக பிள்ளைகள், அவனுடைய வம்சம் அதிகமாய் பெருகி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை பார்த்து அந்த நபரை பார்த்து சொல்வார்கள், அவனுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பாக்கியவானா இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். if there's a person with a big family and generations there, people call him blessed. ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஜனத்தை பார்த்து சொல்வார்கள், அவன் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். People with no lack and who live a wholesome life, people call them blessed. ஆனால் வேதம் அப்படி நம்மை பார்க்கவில்லை. But the Bible does not look at us like that. இந்த உலகத்திலே ஒருவேளை நமக்கு மேன்மையான ஆசீர்வாதமான உயர்வான காரியங்கள் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை நம்புவோம் என்பமாகில் அவர்களே பாக்கியவான்களாய் இருப்பார்கள். Whether we have blessings or riches in this world or not, those who trust in the Lord, they will be considered as blessed. நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us and exalted us. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களை தான் தேவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். But according to the Bible, only those who trust in the Lord are called blessed. அதனால தான் ஆண்டவர் முதல் பிரசங்கத்திலே, அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, That is why in the first sermon on the Mount, Jesus says, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the poor in spirit, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், blessed are those who mourn, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the meek, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are those who hunger and thirst for இரக்கம் righteousness, உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the merciful, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the pure in heart, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். blessed are the peacemakers. இத்தனை குண அதிசயங்கள் ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும் தெரியுங்களா? When will a person have all these characters? இந்த குண அதிசயங்கள்லாம் யார் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பி இருப்பார்கள். One who trusts in God will have all these ஒரு நீதியின் மேல் பசிதாக இருக்கணும். He should have hunger for ஒரு மனுஷனுக்கு இரக்க குணம் இருக்கணும்னா, he should be merciful, அல்லது சமாதானம் நிறைந்த ஒரு மனுஷனா இருக்கணும்னா, he should be a peacemaker, இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு மனுஷனா இருக்கணும்னா, to be pure in heart. அவன் எல்லா மனுஷனும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கர்த்தரை மட்டுமே நம்பி இருப்பான்.
this person will always trust and rely on God alone. அதனால தான் கர்த்தர் அவர்களை பார்த்து பாக்கியவான் 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 என்று அழைக்கிறார். That is why Lord looks at them and calls them blessed, blessed and blessed. நாம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். It is better for us to trust on God than பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். It is better for us to trust in God than kings and rulers. ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நாம் பாக்கியவான்கள் என பெயர் பெறுகிறோம். Because we receive the name blessed because we trust in God. ஆண்டவரே நான் ஆவியிலே எளிமையா இருக்க எனக்கு கிருபை தாங்க. Lord, help me to be poor in spirit. துயரப்படுகிறவர்களை குறித்து நாங்கள் கரிசனை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Help me to be those who come to comfort வாழ்க்கையில் இருக்கிற others. கோபங்கள் எரிச்சல்கள் இவை எல்லாவற்றையும் விலக்கி சாந்த குணமுள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. Give me meekness that I will set aside hatred and anger from my life. நீதியின் ஆண்டவரே அந்த காரியத்தின் மேல் பசிதாகமா இருக்க எனக்கு கிருபை தாங்க. Give me grace to thirst for righteousness. ஏனென்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். Because you will be blessed. யார் ஒருவர் ஆவியிலே எளிமையா இருக்கிறார்களோ அவர்களை பாக்கியவான் என்று சொல்லிட்டு The word says those who are poor in spirit are called blessed. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. It is said that the kingdom of God அதனால தாங்க அவங்க பாக்கியவான். That is why they are blessed. ஆண்டவரே பரலோக ராஜ்யம் யாருக்குரியதா இருக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியவான்களா இருப்பார்கள். To those who the kingdom of heaven belongs, they are blessed. இந்த உலகத்திலே நாம் எத்தனை காரியங்களை செய்தாலும் எவ்வளவு காரியங்களை நாம் சுதந்தரித்துக் கொண்டாலும் நாம் தேவனுடைய பிரஜையாய் அல்லது தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போகாவிட்டால் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு ஒன்று லாபம் இல்லை. No matter how great we are in this earth, and if we lose our spirit and we are failed to serve God, it is a loss for us. ஆண்டவரே எங்களுக்குரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். அது என்ன பாக்கியம்னா பரலோக ராஜ்யம் எங்களுடையதா இருக்கிறது. God has given us a great blessing, that is the kingdom of heaven. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எங்களுடையதா இருக்கிறதுன்னு சொன்ன நம்ம ஏங்க கலங்க வேண்டும்? Why should we be troubled? ஆண்டவரே பரலோக ராஜ்யம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதா இருக்கிறது. The kingdom of heaven belongs to the children of God. மேலும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் பூமியை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் பாக்கியவான்கள். Continually he says they will inherit the earth. ஆண்டவரே இந்த பூமியை எங்களுக்கு ஒரு இடமே சுதந்தரிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு மறுமையிலும் இம்மையிலும் சரி எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறார். Many times we say we cannot have one place also, but God has called us to be a blessing for now and for eternity. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்த முடியாது. In this world we cannot satisfy any man. எவ்வளவு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு பெட்டரா நன்மையை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அடுத்த நாள் எனக்கு இதுதான் வேணும் இந்த நன்மை தான் வேணும்னு சொல்லி அவன் எதிர்பார்ப்பான். Though we may give them many good things, even the very next day they may ask for many more things. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள், ஆமென் ஹல்லேலூயா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it is said that those who hunger and thirst for righteousness, they will be filled. ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரணும்னா நாங்க பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆண்டவரே for us to be satisfied we should be blessed. உங்களை பார்த்து யாரனா அப்படி சொன்னாங்கன்னா நீங்க திருப்தி அடையாத மனுஷனா இருக்கீங்க அப்படினு சொன்னாங்கன்னா if people look at you and say that நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனால் நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். But God says those who hunger and thirst for righteousness they will be. இவர்கள் எல்லாம் தன் சொந்த புயத்தையோ சொந்த காரியத்தையோ நம்பி இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். These people do not rely on their own strength or wisdom, they rely on God alone. அந்த மலை பிரசங்கத்திலே தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இரக்கம் பெறுவீர்கள், தேவனை தரிசிப்பீர்கள், தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பீர்கள். Continually Jesus says that you will receive mercy and you will see God and you will be the children of God. இது எல்லாமே நமக்கு பாக்கியமான ஒன்று. All these are blessings for us. இதை விட நமக்கு வேற பாக்கியம் நன்மை இந்த உலகத்திலே வேற எதுவும் தேவைப்படாது. What more good thing or blessing do we need in this earth? எத்தனை பேர் அது ஆமென் என்று சொல்லுகிறீங்க? Amen. நம்ம என்னதான் வசனம் கேட்டாலும் நம்ம சில நேரத்துல உலக பிரகாரமான மேன்மை ஆசீர்வாதம் எனக்கு வந்தாதான் நாம் பாக்கியவான் என்று சொல்லப்படுவோம்.
sometimes we say only if we receive earthly blessings we may be called blessed. நமக்கு எது இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. No matter what we have or not, God is able to bless us. ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை பாக்கியவானாய் சொல்லப்படுவதற்கு காரணம் ஒரு சூழ்நிலையில உங்களை மேன்மையாக நன்மையாக ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்த அவர் பிரியப்படுகிறார். God desires to exalt you and to lift you up. That is why he calls you blessed. நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், if you trust in God, நீங்கள் நிச்சயம் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். definitely you will be blessed. உங்க வாழ்க்கையில சிறுமை எளிமை ஒரு நெருக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. when there is a crisis or affliction or oppression in your life, you do not have to be worried. நீங்கள் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறீர்கள். because you trust God alone, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். you will be blessed. இந்த பாக்கியவான் என்ன சொல்லப்படுகிறது? எரேமியா 17 அதிகாரம் 8 வசனத்திலே, in Jeremiah chapter 17 verse 8 it says, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கிறான். he is like a tree planted by the water that sends out its roots by the stream. It does not fear when heat comes. Its leaves are always green. It has no worries in the year of drought and never fails to bear fruit. எங்க வாழ்க்கையிலே ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். There might be a drought like situation in our lives. ஆண்டவரே, இந்த உஷ்ணம் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். There might be extreme heat in our lives. ஆண்டவரே, எந்த நன்மைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வழி வாசலே இல்லை என்று நினைக்கலாம். There might be no door that we see for blessing. ஆனால் வருஷந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்கிறோம் ஒரு மரத்தை போல் இந்த பாக்கியவான் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். But God blesses that this blessed man will be bearing fruit every year. உண்மையாய் கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Amen. இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். Secondly, the one who trusts in God flourishes. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read Proverbs chapter 28 and 25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But those who trust in the Lord will prosper. ஆண்டவர் நம்மை பாக்கியவானாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless us as a blessed person. இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளை அவர் செழித்தோங்க செய்யும்படி அவர் விரும்புகிறார். Secondly, he desires to bless us, make his children prosperous. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் செழித்தோங்கி அவர் செழுமையாக்கி உங்கள் வளத்தை பெரிதாக்க அவர் விரும்புகிறார். To whoever has come here, God wants to prosper you and expand you. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வளம் பெருகும். God's word comes to you saying that your strength will increase. உங்களுடைய செழுமை உங்களுடைய நன்மை அது பெரிதாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். There will be a multiplication of blessings in your life. கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு எப்படி செழுமை வரும்னா, how does prosperity come to those who trust in the Lord? ஏசாயா 11 அதிகாரம் முதல் வசனம். Isaiah chapter 11 verse 1. இஸ்ரவேல் வம்சத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு செழுமையை கர்த்தர் கொடுக்க விரும்பினார். God wants to give a great blessing to Israel. தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். God blessed his people. ஆனால் இரண்டு ராஜ்யங்கள் பிரிந்தது. But two nations split. யூத ராஜ்யம் இஸ்ரவேலின் ராஜ்யம் என்று இரண்டு ராஜ்யங்களாய் பிரிந்தது. It became two kingdoms like Judah and Israel. தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்ததினாலே கர்த்தர் அவர்களை பாபிலோனுக்கு அடிமையாய் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். Because of their sinful ways, God gave them over to Babylon. அவர்கள் பாபிலோனிலே ஒப்புக் கொடுத்த பொழுது சிறைப்பட்டிருந்த பொழுது இந்த இஸ்ரவேல் வம்சம் இஸ்ரவேலின் ஜனங்களினுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்த பொழுது, when they were imprisoned in Babylon in slavery, they thought the life of Israel was over. இனி ஒருபோதும் இதிலிருந்து எந்த நன்மையும் வராது செழுமையும் வராது என்று சொல்லி நினைத்த பொழுது, when they thought that there will be no good thing or no fruit from this, ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைத்தார். God the Lord made a prophecy through Isaiah the prophet. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொன்னார். He said a shoot will come up from the stump of
of Jesse. அந்த வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று சொன்னார். From its roots a branch will come. அந்த எழும்பின கிளை செழிக்கும் என்று சொன்னார். And this branch will bear fruit. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. The promise of God is being fulfilled. இஸ்ரவேல் தேசத்திற்கு ஈடாக எந்த ஒரு தேசமும் செழுமையாய் காணப்பட முடியாது. There is no land as prosperous as Israel. ஒரு கிளை தோன்றும், there will be a shoot that ஒரு will come. வேர் முளைக்கும், there will be a root that அந்த comes. கிளையிலிருந்து எழும்பி ஒரு செழுமை உண்டாகும். there will be fruit from this branch. கர்த்தரை நம்பின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருந்தார். God had given it as a promise to those children who believed in him. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை நம்பி வசனத்தை நம்பி உங்களை ஒப்புக்கொடுப்பீர் என்று சொன்னால், today as children of God, if you commit yourself to the promises உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு துளிர் உண்டாகும். from your life there will be a shoot. ஒரு துளிர் உண்டாகி வேர் எழும்பும். there will be a root that will come up from அந்த வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும். from the root there will be a branch. அந்த கிளையிலிருந்து ஒரு செழிப்பு தோன்றும். and from that branch there will be a prosperity. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to trust in you alone. யோசேப்பின் காலத்திலே இருந்த ஒரு பார்வோனை குறித்து நாம் பார்க்க முடியும். we also see about Pharaoh who lived during the days of Joseph. அவன் புறஜாதியான ஒரு மனுஷனா இருந்தாலும், though he was a Gentile, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை அவன் நம்பினான். he believed the word from the servant of God. அவன் வாழ்க்கையிலே அவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்திற்கு அவன் எல்லாரையும் தேடினான், ஒருவரும் இல்லை. he searched for people who can give meaning for his dream. ஆனால் யோசேப்பு என்கின்ற தேவ மனுஷன் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். but Joseph, a son of God, revealed the meaning of the dream. ஆனால் அவன் செழுமை வந்த பிறகுதான் இந்த வார்த்தையை நம்ப வரவில்லை. he did not believe it only after the prosperity came. இவன் அந்த சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டவுடன் அந்த வார்த்தையை நம்பினான். as soon as he heard the dream and the meaning of the dream, he believed it. அதன் பிறகுதான் அந்த தேசத்திலே செழுமையே வந்தது. and after that only there was flourishing in that land. எப்படி அந்த வார்த்தையை அவன் நம்பினான் என்று நமக்கு தெரியும். how do we know that he trusted this word? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசியுங்கள். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் வந்தது. எந்த வார்த்தை? யோசேப்பு சொன்ன வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ள ஒரு மனுஷன் இந்த பூமியில் இல்லை. போதும். The words of Joseph seemed good to Pharaoh, and he said, can we find any man like this man in whom the Spirit of God lives? இந்த யோசேப்பு சொன்ன வார்த்தையை பார்வோன் அப்படியே நம்பினான். Pharaoh believed the word just as Joseph told him. அவன் ஒரு அந்நியன் தான், தேவனை அறியாத ஒரு மனுஷன் தான். He was a foreigner and he did not know God. ஆனால் அவன் சொன்னான், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல ஞானமுள்ள ஒரு மனுஷன் இந்த பூமியில் இல்லை. But because God had revealed it to you, there is nobody discerning and wise like you. இந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்று சொல்லி அந்த பார்வோன் நம்பினான். This Pharaoh believed that this revelation came from God himself. இன்னைக்கு யார் ஒருவர் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அந்த தேசத்தையும் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையும் தேவன் செழுமையாக்க போதுமானவராய் இருக்கிறார். Today whoever trusts in God, God is able to bless them and their family and their society. இந்த யோசேப்பினுடைய அந்த வார்த்தையை அவன் நம்பி என்ன செய்தான் தெரியுங்களா? Do you know what he did believing the words of 40ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அவன் ஒரு அடிமை, ஆனால் அவனை சொல்லுகிறான், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி இருப்பார்கள். சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உன்னிடத்தில் பெரியவனாய் இருப்பேன். இந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி சரப்படி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தில் அவனை ஏற்றி தென்னலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினான். Pharaoh put him in charge of the whole land of Egypt.
எப்போ அதிகாரியா மாத்தினா செழுமையான பிறகு அவனை அதிகாரியாய் மாற்றவில்லை. He did not turn him into a ruler after the prosperity அந்த came. எகிப்து தேசத்துல எல்லாம் வறுமை வந்துருச்சு. வறுமை வந்து நெருக்கப்படுகிற நேரத்துல அவன் சொன்ன வார்த்தையை நம்பினனால தான் நான் அதிகாரியை வைக்கிறேன் என்று பார்வோன் அப்பொழுது வைக்கவில்லை. Pharaoh did not keep him as a ruler after famine came, and I'm believing the words of Joseph. ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுங்களா? What God wants to reveal to us. புறஜாதியான ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தரிசனம் உண்மையான தரிசனம் தேவன் சொன்ன காரியம் என்பதை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்ததினாலே, because a foreigner believed the word of God and obeyed it, யோசேப்பை அதிபதியாய் மாற்றி he turned Joseph into a ruler நம்பினதினாலே அந்த தேசத்திற்கு ஒரு செழுமை வந்தது. and trusted him. That is why there was a prosperity in this land. பிறகுதான் நம்ம வாசிக்கிறோம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. The land produced plentifully. தேசத்தின் கனியை சேர்த்து வைத்தான். He secreted all this and stored it up. இந்த செழுமை எப்படி இருந்தது? How was this abundance? கடற்கரை மணலை போல் இருந்தது. It was like the sand of the sea. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அடங்கக்கூடாத அளவிற்கு அந்த அளவை கர்த்தர் ஒரு செழுமையை அந்த தேசத்திலே கொடுத்தார். God gave a prosperity that it could not be contained or measured. வசனம் சொல்லுகிறது பட்டணங்கள் எல்லா பட்டணங்களிலும் எங்கெங்க சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வைத்தான். In all cities wherever they could store, they stored it. அவன் சுற்றி பார்க்கிறான், சேர்த்து வைப்பதற்கு இடம் இல்லை. He looked around and sees no place to store again. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு ஒரு செழுமையை கொடுத்தார். Because God blessed that land for கர்த்தரை prosperity. நம்பி ஆண்டவரே இவனை ஒரு அதிபதியாய் அவன் பார்வோன் மாற்றினதினாலே கர்த்தர் அந்த தேசத்திற்கு ஒரு செழுமையை தந்தார். God commanded prosperity because he trusted the word of God and அவன் made சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவனை யாருமே அவனை கண்டுக்கல. When Joseph was in prison, nobody bothered about him. ஒன்ஸ் அவனை வெளியே கொண்டு வந்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன பொழுது அப்படியே பார்வோன் நம்பினான். But after Joseph was brought out of prison and his meaning was revealed, he trusted ஆண்டவர் Joseph. நமக்கு கொடுக்கிற தரிசனம் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை நாம் நம்பி அதற்கு கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம் அல்லது அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், Today, if we commit ourselves to obey and the word of God, நிச்சயம் உங்களை கர்த்தர் செழுமைக்கு நேராய் கொண்டு போவார். definitely God will take you towards prosperity. பூமி அதன் பலனை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். God will bless that the land will yield its produce. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை பாக்கியவான் என்று அழைக்கிறீர். Lord, you call those who trust you as உம்மை blessed. நம்புகிறவர்களை செழித்தோங்கும்படி செய்ய விரும்புகிறீர். You also prosper those who trust in you. மூன்றாவது, தம்முடைய பிள்ளைகளை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியம் 125ஆம் சங்கீதம் முதல் வசனம். Thirdly, what he does to the children who believe in him in Psalm 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken but endures forever. சீயோன் பர்வதத்தை போல் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். God will enable you to be like Mount Zion, என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடி, that you will never be shaken. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். This promise will be fulfilled only for those who trust in the Lord. ஏன் சீயோன் பர்வதத்தை போல் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார்? Why does God promise like Mount Zion? வரலாற்றிலே சிறந்த ஒரு இடம் பகுதியாய் இந்த சீயோன் பர்வதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept this Mount Zion as a special place in history. கர்த்தர் தமக்கென்று சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். God had chosen this Mount Zion. அவர் வாசம் பண்ணும் ஒரு ஸ்தலமாக சீயோன் பர்வதத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். God has chosen this as Mount Zion as his dwelling place. எல்லாம் சுற்றிலும் அழகா இருந்தாலும் அந்த சீயோன் பர்வதத்தின் மைய பகுதியிலே கர்த்தர் தமக்காக அந்த இடத்தை தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says that God chose to dwell in this Mount Zion, although everything around it was beautiful. ஹீப்ரு டர்ம்ஸ்ல அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, When we read in the original Hebrew, ஒட்டாப்பியா என்ற வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. it is mentioned as Otapia. அதனுடைய அர்த்தம் பரிசுத்த பூமி, பரிசுத்த இடம் என்று சொல்லப்படுகிறது. The meaning will be a holy place. ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்திற்கு நேராகவும் பரிசுத்த சமூகத்திற்கு நேராகவும் கொண்டு செல்வதற்காக தான் கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனை அவர் சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். God wants to enable you that those who trust in him will be like Mount Zion towards holiness and holy place. ஒருவேளை நம்முடைய
வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகள் வரலாம், There might be many battles against us. எத்தனையோ தாக்கங்கள் வரலாம், There might be many struggles ஒருவேளை against us. சோதனைகளை நம்மை நெருங்க வரலாம். There might be many troubles and அது trials. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். because He has kept us in His presence. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். Those who trust in the Lord are like Mount Zion, they cannot be shaken but endure forever. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே புயல்கள் எழும்பலாம், In our lives there might be storms, எதிர்காற்றுகள் வீசலாம். there might be raging ஒருபொழுது winds. ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்காதபடி ஆண்டவரே எங்களை பெயர்த்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் Though there might be situations that might uproot us, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் உறுதியா என்றென்றைக்கும் அசையாமல் அதே இடத்திலே இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. God will give grace that those who trust in Him will be established and firm. காரணம் நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்பியிருப்பதினால். Because you trust in God alone. நாம் கர்த்தரை நம்பியிருப்பதினால் தேவன் அந்த பர்வதத்தை சீயோன் பர்வதத்தை போல ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். Because we trust in God, God wants to make us like Mount Zion. இந்த சீயோன் பர்வதத்திலே அந்த அசையாதபடி இருப்பதற்கு மாத்திரம் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. God has not chosen us that we will not be shaken like Mount Zion alone. எரேமியா 31 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். As we read in Jeremiah chapter 31 and verse 23. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது நான் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, எதுங்க பரிசுத்த பர்வதமே, ஆமென் ஹல்லேலூயா, சீயோன் என்கின்ற பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்ற வார்த்தையை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்ற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். The people will declare that you are a blessed nation. உங்களை அசையாதபடி சீயோன் பர்வதத்தை போல நிலைநிற்க செய்கிறார். He makes you established like Mount Zion. ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். God desires to change you as a holy சுற்றி place. இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் சொல்லும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The surrounding towns will declare that you are blessed of the Lord. எங்கள் சிறையிருப்பை நீர் மாற்றும் பொழுது, எங்கள் சூழ்நிலைகளை நீர் மாற்றும் பொழுது அந்த பட்டணம் களி கூறும் என்னவென்று, நீங்கள் ஹல்லேலூயா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. When you turn around your captivity, this city will rejoice that you are blessed of the Lord. தேவன் வெறும் ஆசீர்வாதத்தோட நிறுத்தல. God does not stop with blessing. ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, நாளைக்கு அடுத்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் என்று ஒருவேளை கேள்விக்குறியா இருக்கலாம். Maybe we may think that today God has blessed me, but what will my life be after many days or years? அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்க, கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல் அசைக்கப்படாதபடி என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். That is why God gives us this promise. Those who trust in the Lord will be established and not shaken and endure forever. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41